நம்ம சுகபோகும் தோரம் பருப்பை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு குட்டீஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் ஆயிலை ஊற்றி நம்ம சுகபோகும் தோரம் பருப்பை ஒரு கைப்பிடி போட்டு அது கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் சேர்த்திக்கோங்க. புளிப்புக்கு கொஞ்சமாக புளி, பூண்டு பல்லு ஒரு 10, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நீங்கள் வதக்கும் போதே ப்ரீமியம் குவாலிட்டி துவரம் பருப்புங்கிறதுனால ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ப்ரௌனிஷாக கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இன்னொரு வாட்டி அரைச்சிக்கோங்க. உங்கள் ரெசிபி ரெடி ஆகிடும். தென் ஒரு சின்ன தாளிப்பு போட்டு அது மேலே ஊற்றிடுங்க. சூப்பரான டேஸ்டியான உங்கள் துவரம் பருப்பு சட்னி ரெடி ஆகிடும். இப்போ உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், ஒரு இட்லிக்கு 3 இட்லி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆமாங்க, நம்ம சுகபோகம் துவரம் பருப்பு யூஸ் பண்ணி டேஸ்ட் இல்லாமல் இருக்குங்களா? பக்காவாக இருக்கும். அதுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் சுகபோகம் வாங்க, சுகபோகத்தோடு வாழுங்க.